வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 இந்திய அணி வந்து இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் பண்ணி ஒரு 5 போட்டிகள் கொண்ட தொடர்ல ஒரு லாங் டூர் விளையாட போறாங்க. ஜூன்ல தொடங்குது அந்த சீரிஸ். அத பத்தின ஒரு ப்ரிவ்யூ நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அஸ்வின், அதுக்கு அடுத்தது ரோஹித் சர்மா, ஃபாலோட் பை கிங் கோலி எல்லாரும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த 3 ஜாம்பவான்கள் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் யார் கேப்டன் பண்ண போறா, ப்ளஸ் டீமில் யார் யாரெல்லாம் இடம் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருத்த நிறைய கேள்விகள் இருந்தது பிசிசிஐக்கு முன்னாடி. அதே போல் அஜித் அகர்கருக்கு முன்னாடி பெருத்த டிஸ்கஷன் எல்லாமே போயிட்டு இருந்தது. இதற்கு நடுவில் நேற்று ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்தது. சுப்மன் கில் வந்து கௌதம் கேம்பீரை வந்து மீட் பண்ணாரு, ஹெட் கோச் கௌதம் கேம்பீரை மீட் பண்ணாரு நேற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு அரசல் புரசலான செய்திகள் வந்தது. என்னென்னா இவர் கில் தான் வந்து சுப்மன் கில் தான் வந்து கேப்டன் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீடியாவில் வந்து வந்து செய்தி வந்தது. கேஎல் ராகுல் தான் கேப்டனு, கில் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வந்தது. ஃபைனலாக இன்னைக்கு வந்து எல்லா ஸ்பெக்குலேஷனுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. சுப்மன் கில் டு லீட் இந்தியா டீம். 18 மெம்பர் ஸ்குவாடை வந்து பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து டூருக்கு. ஒரு ஸ்ட்ராங் டீம். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா முகமது சிராஜுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. அது வந்து ஒரு வெல்கமிங் டிசிஷன். ப்ளஸ் ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் டைம் அந்த போட்டியில் வந்து விளையாட முடியாமல் போனது. திரும்பியும் அவரால் விளையாட முடியுமா என்ன ஏது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது. அதெல்லாம் தாண்டி அவர் வந்து விளையாடுறாரு. அதே போல் இப்போ 2 ஜாம்பவான்கள் பேட்டிங் சைடில் வந்து வெளியில் போயிருக்காங்க. ப்ளஸ் ஸ்பின் ஜாம்பவான் அஸ்வின், ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் வெளியில் போயிருக்காரு. இந்த 3 பேரோட இடத்த யார் நிரப்ப போகிறாங்க? ஏன்னா 11 மெம்பர் ஸ்குவாடில் பிளேயிங் டீமில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய புள்ளிகளான 3 பேர் வெளியில் போயிட்டாங்க. அந்த இடங்களை யார் நிரப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருந்தது. இருந்தாலும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிளாக நிரப்பப்பட ஆட்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 18 பேர் கொண்ட அணியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அணியை இப்போ பார்க்கலாம். சுப்மன் கில் கேப்டன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கார், கேஎல் ராகுல், ரிஷப் பந்த் வைஸ் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ஜுரேல் விக்கெட் கீப்பர், செகண்ட் விக்கெட் கீப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலோட சேர்த்தோம்னா 3 விக்கெட் கீப்பர் இருக்காங்க. நிச்சயமாக இங்கிலாந்து கண்டிஷனுக்கு வந்து இது தேவைப்படுற ஒன்று. ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா அவர் வந்து ஒரு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டெஸ்ட்டில் சிட்னிலேருந்து வெளில போனார். அதுக்கப்புறம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெக்குலேஷன் இருந்தது. இருந்தாலும் அவர் நேம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் T20 மும்பை இந்தியன்ஸுக்காக அவர் விளையாடிட்டு இருக்காரு. முகமது சிராஜ் பேக் டு த ஸ்குவாட். ஆகாஷ் தீப், பிரசித் கிஷன் நல்லாவே பந்து வீசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த கடைசி போட்டியில் ஒரு சில விக்கெட்டுகளை எடுத்தார் சிட்னியில் ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாக. சாய் சுதர்ஷன் அவர் வந்து நிறைய இந்த ஐபிஎல்ல வந்து அதிகமான பேசப்பட்ட பேட்டர்களில் சாய் சுதர்ஷன் ஒருத்தர். அற்புதமான ஓப்பனர். ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே போல் அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு 300 அடிச்சார் மெட்ராஸில். அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கிடைச்சிருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், சர்துல் தாக்கூர், அஷ்தீப் சிங். ஒரு நல்ல ஸ்குவாட். அகெயின் எல்லாமே காம்பினேஷன், எல்லாமே புதுசு, எல்லாமே எங்கே எப்படி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிர் பும்ரா, முகமது சிராஜ், இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக ரிஷப் பந்த் இருக்கார். கில்லும் அவரோட பங்கு 25 வயதான கில் வந்து இப்போது கேப்டன் பொறுப்பேற்றிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு குட் லக், ஆல் தி பெஸ்ட் எல்லாமே நம்ம கொடுக்கலாம். நிச்சயமாக இது வந்து அவரோட லாங் டேர்ம் கெரியரில் வந்து ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அற்புதமான பேட்டர். அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. பிசிசிஐ அவரை நம்பி கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக அவர் இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். அவருக்கு வந்து குட் லக், ஆல் தி பெஸ்ட் எல்லாமே சொல்லி நம்ம வாழ்த்து தெரிவிக்கலாம். என்னோட சேர்ந்து எல்லோரும் வாழ்த்துங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம வந்து கிரிக்கெட் தொடர்பான அனைத்து உடனுக்குடன் தகவல்களையும் இந்த சேனலில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.